சர்வதேச புகழ்பெற்ற நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தினை சுற்றி சிறு வியாபாரிகள் கடைகளை நடத்தி வருகின்றனர். இந்த கடைகளை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அமைத்துக் கொடுத்துள்ளதோடு வாடகையையும் வசூலித்து வருகிறது. வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள 48 நபர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் 48 புதிய கடைகள் அமைக்கப்பட்டு சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டன. மேலும் 14 பேருக்கு படகு இல்ல வளாகத்தில் உள்ள நடைபாதைகளில் 14 கடைகள் அமைக்க சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது இதில் 7 கடைகளை திமுக கவுன்சிலர்களுக்கு வழங்க இருப்பதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்திருப்பது வியாபாரிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 14 பேருக்கு கடைகள் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கட்சிக்காரர்கள் இப்போ ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு ஒரு 6+7 13 கடைகள் இப்போ ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 13 கடைகள் அவர்களுக்கும் வியாபாரத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த 13 கடைகளை ஒதுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கடைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிடிடிசி நிர்வாகம் சொல்லிட்டு இருக்குங்க. நான் போய் கேட்டாக்கா இது எங்களுடைய இது இல்லைங்க, நீங்கள் தலைமையில் கேளுங்க, அமைச்சர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்துட்டோம். திமுக கவுன்சிலர்கள் வியாபாரத்துக்கு தொடர்பே இல்லாதவர்கள் என்றும் அவர்கள் உள்வாடகை விடுவதற்காக கடைகளை எடுக்க இருப்பதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே புதுசாக ஒரு 7 கடைங்க டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு அலாட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இப்போ நாங்கள் போய் மேனேஜர்கிட்ட பேசினப்போ 5வது மாதமே அதுக்கான ரெசிப்ட் வாங்கிட்டேன்னு சொல்கிறாப்பில்லைங்க சார். இப்போ 5வது மாதமே ரெசிப்ட் வாங்கியிருந்தா அன்னைக்கே அவங்க கடை போட்டிருக்கணும். ஆனால் அவர் 5வது மாதம் வாங்க கிடையாது. நாங்கள் போய் கேள்வி கேட்டால் நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அமுச்சு விட்டுறாங்க சார். அதோடு மட்டுமல்லாமல் கடைகளுக்கான நுழைவு வாயில் மற்றும் உயர் கோபுர மின் விளக்குகளை இடித்து புதிய கடைகளை அமைக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடைகள் ஒதுக்கி கொடுத்த இடத்துல எங்களுக்கு வியாபாரம்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு 10 அடிக்கு ஒரு கேட்டை போட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ அதெல்லாம் ஒரு செங்கலை கூட நாங்கள் நகர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கட்சிக்காரர்களுக்காக ஏறக்குறைய 20 அடிக்கு மேலே கேட்டை போட்டு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஈபிலேருந்து ஒரு ஐமாஸ் போட்டிருக்காங்க. இந்த கேட்டுக்காக இந்த ஐமாஸையும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது குறித்து படகு இல்ல மேலாளரிடம் பல முறை முறையிட்டும் அவர் தங்களை மிரட்டுவதாகவும் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கு சாதகமாக பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே நேரம் 40 வருடங்களாக வியாபாரம் செய்து வரும் தங்களுக்கு கடைகளை அமைக்க இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஆனந்த்குமார்.